அனைவருக்கும் வணக்கம். தமிழ் எழுத்தாளர்கள்லேயே தனித்துவமானவர் அப்படின்னா முத்துலிங்கம் ஐயா அவர்கள் தான். அவர்களுடைய திகட சக்கரம் அப்படின்ற சிறுகதையை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பல நாடுகளில் வசிக்கிற வாய்ப்பு பெற்ற இவங்க அந்தந்த நாட்டு மக்களோட மனநிலைமையை தன்னோட கதைகளில் கொண்டுட்டு வந்தவங்க. அந்த மாதிரி ஒரு கதையை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கதை முழுவதும் ஒரு ஸ்வீடன் நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இவங்க தான் வைத்தி சுப்பிரமணியம். வைத்தி அப்படின்ற பேரை சுருக்கி வைத்தி அப்படின்னு ஸ்வீடிஷ் நாட்டுக்காரங்க இவங்கள கூப்பிட்றாங்க. இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு எரிக்சன். எரிக்சன் இடதுருவம் அப்படின்னா வைத்தி வடதுருவம். எரிக்சன் பேசுகிறத நிறுத்தவே மாட்டாங்க. ஒரு விஷயத்த சொல்ல சொன்னால் அங்கே போய் இங்கே போய் அந்த விஷயத்துக்கு திரும்ப வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஆனால் வைத்தி அப்படி கிடையாது. எதனாலுமே அளந்து தான் பேசுவார். 3-4 சொற்கள் தான், அதை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டார். இவங்க 2 பேருமே ஒரே அலுவலகத்தில் வேலை பார்க்குறதுனால இவங்கள ஒரு ப்ராஜெக்டில் போடுறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஸ்வீடன் அரசாங்கம் ஒரு அணைக்கட்டு கட்டுறதற்கான ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அணைக்கட்டு கட்டலாமா வேண்டாமா அப்படின்றது தான். அணைக்கட்டு கட்டப்பட்டால் அங்கே இருக்கிற ஊர் மக்களுக்கு சில நன்மைகள் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, வெள்ளம்லாம் வந்தால் பாதிப்பு ஏற்படாது, நிறைய தண்ணீர் வசதி கிடைக்கும். ஆனால் அணைக்கட்டு கட்டப்பட்டால் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஸ்வீடன் அரசாங்கம் எரிக்சன் என்று வைத்தி வேலை பார்க்குற கம்பெனியை சூஸ் பண்ணி ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்கிறாங்க. அதாவது அணைக்கட்டு கட்டலாமா வேண்டாமா, நன்மை அதிகமா தீமை அதிகமா அப்படின்றது தான். உங்கள் ஆராய்ச்சி முடிவை ஸ்வீடன் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு 9 பேர் கொண்ட குழுக்கிட்ட இவங்க கொடுக்கணும். அப்படி இவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க கம்பெனிக்கு கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. அதுதான். அந்த குழுவில் சாயத் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். பெரிய பணக்காரர், 2 பவர்ஃபுல்லானவர். அணைக்கட்டு கட்டுறதற்கான கான்ட்ராக்டை இவர் கம்பெனி தான் எடுக்கிறதா ஒரு முடிவு. அந்த குழுவிலேயே நிறைய பேரை இவர் விலைக்கு வாங்கிட்டாருன்னு கூட ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனால் மெஜாரிட்டியை யார் ஓட் பண்ணுறாங்களோ அதுதான் அணைக்கட்டு கட்டுறதற்கான ஒரு முடிவு. எரிக்சனும் வைட்டியும் பல நாட்களை சேர்ந்து ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டாங்க. நாளைக்கு ப்ரெசன்டேஷன். முந்தின நாள் எரிக்சன் ஏதோ கலவரத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு எஃபெக்டில் இருந்தான். சாப்பிடல, தண்ணி குடிக்கல, ரூம் ஃபுல்லாக சிகரெட்டை பிடிச்சி தள்ளிட்டான். பட் வைட்டி அப்படி கிடையாது. எந்த டென்ஷனும் இல்லாமல் அமைதியாக 8-8:30க்கெலாம் சாப்பிட்டுட்டு இப்போ தூங்கினா தான் காலையில் சீக்கிரம் எந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். எரிக்சனுக்கு வந்ததோ கோபம். வைட்டி, நாளைக்கு ப்ரெசன்டேஷன், நீ என்ன பண்ண போகிற, நான் என்ன பண்ண போகிறேன், நீ எந்த ஒரு டிஸ்கஷனும் பண்ணாமல் தூங்க போகிற அப்படின்னு. வைட்டி எதுக்குமே கவலைப்படலை. சரி காலையில் பார்த்துக்கலாம், போய் தூங்க அப்படின்னு சொல்லிட்டான். நைட்டு ஃபுல்லாக எரிக்சன் தூங்கவே இல்லை. காலையில் எந்திரிக்கிறான். வைட்டிகிட்ட கேட்குறான், வைட்டி இப்போவாது சொல்லு, என்ன ஸ்ட்ராட்டஜி நீ வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. உன்னை வைட்டி சொல்கிறேன், எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ண, நீ எப்படியும் அங்கே போய் இங்கே போய் ஒரு இடத்துக்கு வருவல்ல, அங்கே வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், இதுதான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னோன்னே எரிக்சனுக்கு பயங்கர கடுப்பு. சரின்னு 2 பேரும் 9 பேர் கொண்ட அறைக்கு போகிறாங்க. அங்கே வழக்கம் போல தான் எரிக்சன் அங்கேயும் போய் ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அவங்களோட ஆராய்ச்சி முடிவு என்ன அப்படின்னா, அணைக்கட்டு கட்டக்கூடாது, அதுதான் ரிப்போர்ட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எரிக்சன் சொன்னது என்ன அப்படின்னா, பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது, ஆனால் 45,000 ஏக்கர் காடுகள் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறேன். சாய்த்து உடனே எந்திரிச்சு, இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது, அறிக்கையை நாங்கள் மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. 2வது பாயிண்ட், கிட்டத்தட்ட 1,00,000 மக்கள் அப்புறப்படுத்தப்படணும், மக்களுக்கான வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படி. சாய்த் மறுபடியும் எந்திரிச்சு, நீங்கள் அதை பற்றி கவலைப்படுற, நாங்கள் எல்லாத்துக்குமே மாற்று ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. டிஸ்கஷன் எதுவுமே சரியாக போகலை. வைட்டி அப்போ எந்திரிச்சு, நாங்கள் இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணும்போது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. எரிக்சனுக்கு மறுபடியும் கோபம். இங்கே டிஸ்கஷனே நம்ம பக்கம் இல்லாத போது இதில் இவன் வேற ரிப்போர்ட்டை தப்பு பண்ணிட்டோம்னு சொல்கிறானே அப்படின்னு. நன்மை தீமை எல்லாத்தையும் பட்டியலிட்டோம், ஆனால் பாருங்கள் ரிப்போர்ட்டை தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அமைதியாக அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கேட்டாங்க, என்ன தப்பு பண்ணுனீங்க அப்படின்னு. முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நாங்கள் எழுத மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லுறாரு. இந்த கதையோட முடிவை என்னோட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.